ஹலோ गाइस நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல உங்களுக்காக பார்த்தீங்கன்னா உதவி கலெக்டர், உதவி ஆணையர், உதவி பதிவாளர்னு பார்த்தீங்கன்னா அரசு சூப்பரான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கே தெரியுங்க. உதவி கலெக்டர்னா எவ்வளவு பெரிய பதவி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பதவிங்க. உங்களுக்கு மொத்தம் 26 வேகன்சி இருக்குதுங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும், என்ன ப்ராசஸ் பண்ணுங்கிறத நான் தெளிவா பார்த்தீங்கன்னா சொல்றேன். அதுபடி பண்ணுங்க, உங்களுக்கு வேலை 100% கிடைக்கும். ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 56,000 ரூபா குடுக்குறாங்க. கல்வி தகுதியா உங்களுக்கு டிகிரி மட்டும் இருந்தா போதுங்க. இப்பலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிகிரி படிச்சிருப்போம். ஸோ நாம பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது இந்த ஜாப் நமக்கு தாங்க. இந்த வேலை எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும்? அதுதானே உங்களுக்கு கொஸ்டினு. அது நான் என்ன ப்ராசஸ்ன்னு நான் சொல்றேன். தேர்வு முறை, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன? எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்? வெற்றி பெறுவது எப்படி? இது முழு தகவல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்குதுங்க. உங்களுடைய பல நாள் கனவு பார்த்தீங்கன்னா நனவாகட்டும். முழு விவரங்கள பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். சோ இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் டிஎன்பிசியில் வந்திருக்குதுங்க. தமிழ்நாடு டிஎன்பிசி குரூப் 1ல பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. டெபுட்டி கலெக்டர் 12 வேகன்சிங்க. உதவி கலெக்டர் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இதுல பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி. டெபுட்டி ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா 3. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் மாவட்ட பதிவாளர்னு சொல்லுவோம் 8 வேகன்சியும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர்ல பார்த்தீங்கன்னா 1 வேகன்சிங்க. மொத்தம் உங்களுக்கு 26 வேகன்சிங்க. இதுக்கான சேலரி டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுமே ஒரு ஹை லெவல்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லெவல் 22 பே மேட்ரிக்ஸ்னு. இந்த லெவல் 22ங்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 56,000 ரூபாய்க்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வருங்க. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 56,000ங்கும் போது இன்னும் பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி 1,00,000 ரூபாய்க்கு மேல வருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேச்சுலர் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணுங்க. நீங்க முடிச்சுட்டு நீங்க டிஎன்பிசி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பா அமையுதுங்க. டிஎன்பிசி போட்டி பார்த்தீங்கன்னா தமிழகத்துல எக்கச்சக்கமா பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது யாருக்கு பார்த்தீங்கன்னா லக் இருக்குன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. நீங்க அப்ளை பண்ணுங்க. நம்மளுடைய லக் இருந்தா நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. ஏஜ் லிமிட் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. 34, 39, 35 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது குடுத்துருக்காங்க. எல்லாம் பாத்துங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 ப்ராசஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்கிறாங்க. 3 ப்ராசஸ் தாங்க. இந்த 3 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன் டைம் பார்த்தீங்கன்னா 150ங்க. இந்த 150 கட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டீங்கன்னா 3 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எழுதிக்கலாங்க. அதுக்கு மேலே தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்ளை பண்ணும்போது கேட்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு 100, மெயின் எக்ஸாமினேஷனுக்கு 200ங்க. அடுத்து இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அப்ளை பண்ணிட்டீங்களா மறுபடியும் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. 3 சான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அந்த 3 சான்ஸுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. பண்ணியிருந்தீங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. அடுத்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 ரிக்வயர்மெண்ட் 2026 நோட்டிஃபிகேஷன் பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்க. என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குதோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பே பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்க. அதோட காப்பி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கங்க. இல்லையா ஃபோன்லேயே இல்லை லேப்டாப்லேயே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இது மாதிரி டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா நான் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.